வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த ராகவனுக்கு வெளியில் தேடி அலையும் நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை பெரியவர் ஒருவர் புரிய வைத்த கதை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மனிதன் பணத்தை தாண்டி அதிகமாக தேடி அலைவது நிம்மதியைத்தான். இது நேரடியாக கண்ணால் காண முடியாவிட்டால் மனதால் அனுபவிக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சியின் அளவாகவே பார்க்கப்படுகிறது. எனவே நம்மிடம் இருக்கும் பணம், பொருள் இவையெல்லாம் நாம் வசதியுடன் வாழ்வதற்கு உதவுமே தவிர வாழ்வில் நிம்மதியை அடைவது என்பது நிச்சயம் நம்முடைய நல்ல செயல்களால் தான் முடியும். அப்படித்தான் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த ராகவனுக்கு வெளியில் தேடி அலையும் நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை பெரியவர் ஒருவர் புரிய வைத்த கதையை பார்க்கலாம். நிம்மதியே இல்லை. ராகவனுக்கு பணம், பங்களா, 2 கார், நல்ல குடும்பம் என எல்லாம் இருந்தும் எப்போதும் நிம்மதி இல்லை இல்லை என்கிற புலம்பல் மனதிற்குள். நிம்மதி விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளா என்ன? நெருங்கிய நண்பனுடன் பாருக்கு சென்று குடித்தான். ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று மனதிற்குள் பாடினான். படுத்தால் தூக்கம் வர மறுத்தது. அன்பு மனைவி ராதிகா வெளிநாட்டில் இருக்கும் மகன் சுரேஷிடம் ராகவன் பற்றி கூறினாள். டாடியை நல்ல டாக்டரிடம் கூட்டிச் சென்று செக்கப் பண்ண சொன்னான் சுரேஷ். அதுவும் பயனின்றி போனது. டாக்டர் கொடுத்த மாத்திரைகள் எல்லாம் ஜுஜிப்பி காட்டின. ராகவன் படும் பாடு கண்ட ராதிகா அவனிடம் அடுத்த ஊரிலுள்ள காட்டில் ஆசிரமத்தில் வசிக்கும் பெரியவரை சென்று பார்க்க சொன்னாள். பெரியவரை போய் பார்க்கணுமா? வேற வேலை இல்லை? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சியா? ராதிகாவிடம் முதலில் கோபப்பட்டாலும் காட்டிற்குள் சென்று பெரியவரை பார்த்து வரலாம், ஏதாவது பலன் கிடைக்கலாம் என்று எண்ணி ஒருவரிடமும் சொல்லாமல் காட்டிற்குள் சென்றான் ராகவன். ஆசிரமத்தை அடைந்து பெரியவரை பார்த்து வணங்கிய பிறகு, ஐயா பெரியவரே, பணம், பதவி, பங்களான்னு எல்லாம் இருந்தும் மனசுல நிம்மதியே இல்லை. படுத்தா தூக்கம் வரவில்லை என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தவர், தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது, இப்படி வந்து உட்கார் என்றவர் தொடர்ந்து, உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது, தெரிஞ்சா உன் நிம்மதி போயிடும் என்றார். அது எப்படிங்க? சொல்றேன். அது மட்டுமல்ல, மனம் தேவையில்லாத சமயங்களிலே தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியல, புரிய வைக்கிறேன். முதலில் நீ எனது ஆசிரமத்தில் இன்று உணவு சாப்பிடும். அவர் கூறியபடியே ராகவன் வயிறு நிறைய சாப்பிட்டான். பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி, இதில் படுத்துக்கொள் என்றார். படுத்துக்கொண்டான். பெரியவர் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கதை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். தம்பி, ஒரு ரயில் புறப்படப் போகிறது. அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுகிறான். அவன் தலையில் ஒரு மூட்டை. இடம் பிடித்து உட்கார்ந்தான். ரயில் புறப்பட்டது. தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவில்லை. ஏன்பா, எதுக்கு அந்த மூட்டையை தலையில சுமந்துகிட்டு உட்கார்ந்திருக்க? கீழே இறக்கி வையேன். எதிரே அமர்ந்திருந்தவர் அவனிடம் கேட்கையில், வேணாங்க, ரயில் என்னை மட்டும் சுமந்தா போதும், என் சுமையை நான் சுமந்துக்குவேன் என்றான். பெரியவர் கதையை முடித்தார். படுத்திருந்த ராகவனுக்கு சிரிப்பு வந்தது. சிரித்தான். ஏன் சிரிக்கிறே? பைத்தியக்காரனா இருக்கானே. ரயிலை விட்டு கீழே இறங்கும்போது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போதாதா? உட்கார்ந்த போதும் தலையில சுமக்கணுமா? அது அவனுக்கு தெரியலையே. யார் அவன்? இயல்பாக கேட்டான். நீதான். பெரியவரே, என்ன சொல்றீங்க? வாழ்க்கை என்பதும் ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். பயணம் பூராவும் மனதில் அனாவசிய சுமைகளை சுமந்து கொண்டே போகிறவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது. முக்கியமாக தேவைப்படுமென தோன்றும் நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் வைத்துக்கொள், மற்றவைகளை மறந்துவிடு. பெரியவர் கூறுகையில் ராகவனுக்கு தனது குறைகள் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்க நிம்மதியின்மையின் காரணம் புரிய ஆரம்பித்தது. உண்ட மயக்கத்தில் தூக்கம் வர நன்றாக தூங்கிவிட்டான். தூங்கி கண் விழித்த போது எதிரே பெரியவர் நின்று கொண்டிருந்தார். எழுந்திரு என்றார். எழுந்தான். அந்த தலையணையை தூக்கு என்றார். தூக்கிய ராகவன் மறுகணம் ஆவென்று அலறினான். அங்கே ஒரு தேள் படுத்திருந்தது. ஐயா, என்ன இது? உன் தலையணைக்கடியில் கொட்டும் தேள். அப்படி இருந்தும் நீ நிம்மதியாக தூங்கியிருக்கிறாய். அது எனக்கு தெரியாது. தேள் தலைக்கடியில் இருந்தது உன் மனசுக்கு தெரியாது. அதனால் நிம்மதியாக தூங்கியிருக்கிறாய். நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டேன். என் மனசுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிற நிம்மதியை அறிவின் வெளிச்சத்தால் தேடி கண்டுபிடித்து விட்டேன். நன்றி ஐயா. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.